வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் மந்தி பிரியாணி. இது அரேபியன் பிரியாணி. இது அரேபியன் ஸ்டைலில் செஞ்சால் ரொம்ப பிளாண்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்காது. அதனால் நான் நம்ம இந்தியன் ஸ்டைல்லையே அந்த அரேபியன் இதை கலந்து நான் செஞ்சுருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 2 பிரியாணி இலை, 1 கல்பாசி துண்டு, ஒரு அரை ஜாதிப்பத்திரி, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 ஸ்டார் பூ எடுத்திருக்கேன், அன்னாசிப்பூ. இதுக்கப்புறமா 10 கிராம்பும் 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இதுதான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் மசாலா. இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கலை, நான் கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் தைஸ், அதாவது லெக்கோடு சேர்ந்து இந்த தொடைப்பகுதி சேர்ந்து இருக்கும் இல்லையா, அது வாங்கி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. இதில் 1 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் இதை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது நான் 2 கப்பு அரிசி 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அது 2 கப்பு. அதற்காக 4 கப் அளவுக்கு தண்ணி இதிலே நம்ம இப்போ அளந்து ஊற்றிடலாம். இந்த பாத்திரத்தில் தண்ணி 4 கப் ஊற்றிட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்துக்குங்க. உப்பு கலந்துட்டு இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பவுடர், அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இந்த 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் இதிலையே நம்ம இப்போ கலந்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதில் இந்த சிக்கன் பீசஸையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். இதிலே சிக்கன் வெந்துடும் ஓரளவுக்கு. நம்ம அந்த சிக்கனோட சூப்பை வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், எலும்புலேருந்து இந்த பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை மட்டும் தனியாக நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து ஒரு ட்ரேயில் எல்லாத்தையும் எடுத்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்துட்டு ட்ரையாக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த சிக்கனை நான் மசாலாலாம் தடவி நான் என்ன செய்ய போகிறேன்னா ஓவனில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா தவா ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பிரியாணிக்கு மசாலா பண்ணோம்ல அது சேர்த்துருக்கோம். அதே மாதிரி 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் அரை லெமன் ஜூஸு நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு அடுத்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா அந்த சிக்கனில் நம்ம மேலே தடவுறதுக்கு ஏற்றாப்புல ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம சட்னி மாதிரி எடுக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியாக ஆக்கணுன்னாக்கா நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, எண்ணெய் தான் சேர்க்கணும். தண்ணி சேர்த்தா நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆயிலே இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கலவையை இந்த சிக்கன் எல்லாத்துலேயும் நல்லா உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா தடவி விடணும்.
இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாலாம் தடவிட்டு நான் வந்து ஓவனில் 200 டிகிரியில் 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இது நம்ம எண்ணெயிலையும் இதை வந்து வறுத்து எடுக்கலாம். நான் எண்ணெய் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஓவனில் செஞ்சுருக்கேன். ஏர் ஃப்ரையர்லேயும் அதே மாதிரி செய்யலாம். 200 டிகிரியில் 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, ரஃப் ஆயிரும். இல்லைன்னா எண்ணெயில் கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கிறலாம். எண்ணெயில் வறுத்து எடுத்திங்கனாக்கா 10 மினிட்ஸ் போதும். நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு திருப்பி திருப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஓவனில் வைக்கிறதுக்காக இந்த பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நான் இதில் அடுக்கி வைக்க போகிறேன். அடுக்கி வச்சுட்டு நம்ம இதை வந்து பேக் பண்ண வச்சுட்டு அடுத்து நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளேயும் இதுவும் பேக் ஆகி வந்துடும். நமக்கு இப்போ எண்ணெயில் வறுக்கணும்னா நம்ம நின்றே செய்யணும், அதையும் தனியாக. இப்போ நான் பேக் பண்ண வச்சுட்டேன். இப்போ இந்த சிக்கனோட சூப்பை தனியாக எடுத்தாச்சு. இப்போ 1/2 கிலோ ரைஸு, அதாவது 2 கப் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி பாட்டில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து நீங்கள் வெறும் நெய்யாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை தனியாக வெறும் எண்ணெயாகவும் சேர்த்துக்கலாம். இதில் 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 கருப்பு ஏலக்காய் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இதில் ஏலக்காய் பச்சை ஏலக்காய் கொஞ்சம் 2-3 கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனேயும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ இந்த பிரியாணிக்கு எப்படின்னா இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும்லாம் தேவையில்லை. இப்போ லேசாக வதங்கினோடனையும் நான் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து நச்சு அதில் சேர்த்துருக்கேன். நம்ம எல்லாமே இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அந்த சிக்கனில் எல்லாம் கலந்தாச்சு. இதில் ஒன்லி கார்லிக் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிரியாணி மசாலா நம்ம பொடி பண்ணோம் இல்லையா, அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கலந்துருக்கேன். கலந்துட்டு இது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக அந்த இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த மசாலாவில் தண்ணி ஊற்றி கலந்து அந்த சிக்கனில் மேரினேட் பண்ணோம்ல அந்த மசாலா அதை கலந்து இதில் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சம் கருகாமல் இருக்கும் மசாலா. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கீரியெல்லாம் போடலை, அப்படியே முழு பச்சை மிளகாயை போட்டிருக்கேன், சும்மா ஒரு வாசத்துக்காகத்தான். இப்போ இதில் ஒரு மெயினான பொருள் என்னென்னா இந்த எலுமிச்சம்பழம். இந்த இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அந்த மேல் தோலெல்லாம் காஞ்சி ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி இது வந்து இந்த பிரியாணியில் நல்லா காய வச்சு கருப்பு கலரில் இருக்கும். அரேபியன் பிரியாணிலெல்லாம் அந்த அளவுக்கு காய வச்சு தான் சேர்ப்பாங்க. நம்மக்கிட்ட இல்லாததுனால நான் ஃப்ரிட்ஜில் காஞ்சி போயிருந்ததை 2 எடுத்திருக்கேன். இல்லைனாலும் காயாத முழு எலுமிச்சம்பழம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த சூப் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்து இதை மூடி நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ரைஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம இதில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசியை கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சு அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு வெறும் அரிசியாக இந்த சூப் கூட சேர்ந்து கலந்து விடணும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா, பாஸ்மதி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நீளமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரிசி போட்டு நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்து இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வற்றி வரும் பாருங்கள். இந்த சமயத்தில் சிம்முக்கு வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் ஒரு ஈரத்தில் துணியை புழிஞ்சு போட்டு அதுக்கு மேலே நான் மூடி வச்சு நல்லா இதை தம் மாதிரி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுப்போம். இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம சிக்கனும் பேக்காகி வந்துருச்சு. இப்போ எடுத்து வெளியில் வச்சிடலாம். அடுத்து இதுக்கு ஒரு மேரினேஷன் ஒரு
டெக்கரேஷனுக்காக நான் இதில் கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம் பாதாமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நானே இதில் பிரியாணியை அவங்க வந்து அரேபியன்காரவங்க இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் செய்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம இப்போ கிஸ்மிஸும் இந்த மாதிரி வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா இது சேர்க்க வேண்டாம். நான் வந்து இதில் டெக்கரேஷனுக்காக தான் செஞ்சுருக்கேன். திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் ஃப்ரைடு ஆனியன் எடுத்திருக்கேன். அதாவது வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், சிக்கனும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பிரியாணியை 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறமா நான் 10 நிமிஷம் கழித்து தான் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எவ்வளவு உதிரியான சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சிக்கன் மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி பிரியாணி எடுத்து நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பரப்பி விட்ருவாங்க. நல்ல பிரியாணி ஃபுல்லாக இதில் வந்து என் பிளேட்டில் ஃபுல்லாக நிறச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வச்சுருவாங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே தான் நான் இந்த ஃப்ரைடு ஆனியன், அதுக்கு மேலே பாதாம், அதுக்கு மேலே முந்திரி, இது கிஸ்மிஸு, இது எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி டெக்கரேஷனுக்கு தான் இது. அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா இது ஆட் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரியே வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அருமையான, இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த உள்ளே இருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். எவ்வளோ அருமையான சிக்கன் மந்தி பிரியாணி, அரேபியன் பிரியாணி, ஆனால் நம்ம இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி புது புது ரெசிபிகள் போடுறேன், பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.